மகளே மருமகளே சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம துளசி அந்த கோவிலில் கும்பத்தை கொண்டு போய் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இங்கே சூடாமணி எல்லாரும் தூங்கிறதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாமல் சாமி ரூமுக்குள்ளே போகிறாங்க. போயிட்டு அந்த கும்பத்தை வந்து கொண்டு வந்து மறைச்சி ஒரு இடத்துல வச்சிடுறாங்க. இப்போ சூடாமணி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. ஊரில் உள்ள எல்லாருமே இந்த துளசியை தப்பாக பேசணும். இவ கையை வச்சு அந்த கும்பத்தை தொட்டு கொண்டு போயிட்டு சாமி ரூமில் வச்சதுனால தான் அந்த கும்பம் எங்கே போச்சுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் உள்ளவங்க எல்லாருமே பேசி துளசியை கஷ்டப்படுத்துவாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. அந்த யார்கிட்டையுமே நல்ல பேரும் வாங்க முடியாது, அதே சமயம் இந்த வீட்டுக்கு நாச்சியாரும் ஆகவே முடியாது. கண்டிப்பாக இந்த பிளான் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. மறுநாள் காலையிலேயே ஊர் பெரிய மனுஷங்க எல்லாருமே நம்ம அபிராமி கிட்ட வந்து, அம்மா நீங்கள் காலையிலேயே சீக்கிரமாக கிளம்பி கோவிலுக்கு வரணுமா, அப்போ தான் இது டைமுக்கு எல்லா ஏற்பாடும் நாங்கள் பண்ணி வச்சுருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோயிலில் என்னெல்லாம் பூஜை செய்யணுமோ அது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. சரிங்க, நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் கும்பத்தை கொண்டு வந்துடுறோம் கோவிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியுமே சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி துளசிக்கிட்ட, துளசி இங்கே பாருமா, நீ குளிச்சு முடிச்சு ரெடியாக வா, நம்ம கும்பத்தை கோவிலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு குளித்து முடிச்சுட்டு பூஜை ரூமுக்கு போகிறாங்க. போனால் அங்கே கும்பத்தை காணோம். நம்ம துளசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே தான் நம்ம கும்பத்தை வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்ம அபிராமி கிட்ட வந்து, அத்தை கும்பத்தை காணோம் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே எங்கள் அபிராமியுமே பயங்கரமாக ஷாக்காக வராங்க. என்ன சொல்கிற துளசி, சாமி ரூமில் தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை அங்கே எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன், ஆனால் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சூடாமணி பயங்கர பதட்டமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திருட்டு மொழி முழிக்கிறாங்க. அவங்க முகத்தை பார்த்ததுமே நம்ம அபிராமி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளே திருடன் கண்டிப்பாக வந்திருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம வீட்டில் ஒருத்தவங்க தான் துளசிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக ஏதோ அதாவது கும்பத்தை திருடி இருக்காங்க. யாருன்னு அவங்க வாயாலே சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தண்டனை சின்னதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அபிராமி சொல்கிறாங்க. சூடாமணி கை காலெல்லாம் அப்படியே உதிருது, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே நம்ம அபிராமி வந்து வீட்டில் உள்ள எல்லாரோட முகத்தையுமே பார்க்குறாங்க. ரொம்பவே பதட்டமாக இருக்கிறது இங்கே சூடாமணி தான். உடனே சூடாமணி முன்னாடி வந்து, சூடாமணி நீ தான் அந்த கும்பத்தை எடுத்திருக்க, நான் நைட்டு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சும்மா போட்டு வாங்குறாங்க. உடனே இங்கே சூடாமணி பதட்டத்தில் எல்லா உண்மையுமே கக்கிடுறாங்க. அத்தை என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, துளசிக்கு கெட்ட பேர் வரணுன்றதுக்காக தான் இப்படி நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அத்தை, ப்ளீஸ் அத்தை, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. காலையும் விழுகிறாங்க. உடனே செண்பகம் இருந்துட்டு, அக்கா பார்த்தீங்களாக்கா இந்த சூடாமணி எவ்வளோ பெரிய வேலை செஞ்சுருக்கான்னு, இந்த விஷயம் மட்டும் ஊர் ஆளுங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா துளசியை பற்றி என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை கும்பம் கிடைக்கவே இல்லை, இந்த சூடாமணி தெளிவாக திட்டத்தை பண்ணியிருந்தா அப்படின்னா துளசிக்கு தானே கெட்ட பேர் வந்திருக்கும், இந்த சூடாமணி பண்ணது ரொம்ப தப்புக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செண்பகம் வந்து அபிராமி கிட்ட சொல்லுவோம். இங்கே சூடாமணியோட அம்மா, இந்த செண்பகம் எதுக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே, அந்த பக்கம் முழுசாக சாஞ்சிட்டா, என் பொண்ணை வேற மாட்டி விட பார்க்குறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவத்தில் இருக்காங்க. இங்கே நம்ம அபிராமி பல்லார்னு ஒரு அற விடுறாங்க. உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க, இதை செஞ்சால் உனக்கு என்ன கிடைக்க போகுது, துளசி கெட்ட பேர் வாங்கறதுல உனக்கு என்ன அவ்வளோ ஆசை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே சூடாமணி சைலண்ட்டாக வாய் மேலே கையை வச்சுக்கிட்டு சைலண்ட்டாக போயிடுறாங்க. இப்போது கோவிலேருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே அபிராமியுமே சரி டைம் ஆயிடுச்சு, எதுவாக இருந்தாலும் வந்து பேசிக்கலாம், கோவிலில் எல்லா பூஜையும் சரியாக முடியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது கும்பத்தோட எல்லாருமே கோவிலுக்கு போகிறாங்க. இப்போது இங்கே அபிராமி வந்து, அச்சோ நான் ஒரு விஷயத்த மறந்தே போயிட்டேன், இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி வந்து ஒரு வேலையாக வெளியே வரவும், உடனே இங்கே சிவகாமி இருந்துட்டு, பவானி இங்கே துளசி தனியாக தான் இருக்கா, இந்த அபிராமியும் ஏதோ கொண்டு வரதுக்காக அவங்க வீட்டுக்கு போயிருக்கா, நீ இந்த டைம் தான் கரெக்டான டைமாக இருக்கும், நீ போயிட்டு துளசி கழுத்தில் தாலியை கட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தாலியோட துளசி கழுத்தில் கட்ட வரவும் கரெக்டாக சின்ன தம்பி பார்த்துட்டு உடனே இங்கே பவானியை தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே துளசியுமே ரொம்பவே பதட்டப்படுறாங்க. நான் லட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் அபிராமிக்கு இந்த விஷயத்த சொல்லவும் அபிராமியுமே வராங்க. பயங்கர கோவத்தில் ஜாட்டை எடுத்துக்கிட்டு இங்கே
இந்த பவானியை பயங்கரமாக அடி வெளுத்து வாங்குறாங்க. சிவகாமி ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அச்சச்சோ, தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே மாட்டிக்கிட்டானே, தாலி கட்டிட்டு அப்புறம் இப்படி பிரச்சனை வந்திருந்தா எதுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது இங்கே பவானி இருந்துட்டு, என்ன எதுக்காக என்ன அடிக்கிறீங்க? எனக்கு துளசியை பிடிச்சிருக்கு, அவளுக்கு தான் புருஷன் இல்லைல்ல, ஒத்தையிலே தானே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே பல்லார்னு அறையிறாங்க. பக்கத்தில் உள்ள வேலை எடுத்து குத்துறதுக்கே போகிறாங்க. அதாவது சாமி மாதிரி மாறிட்டாங்கன்னு கூட சொல்லலாம் நம்ம அபிராமி. இனி என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.